ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிம்பிளான டிசைன் பார்க்க போகிறோம். இதுக்கு ஜாஸ்மின் கிளாத் நம்ம ஒரு 30 பாயிண்ட் எடுத்துக்கலாம். கேன்வாஸ் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத், மெயின் கிளாத். லைனிங் கிளாத் பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்துக்கு மேட்சாக இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு. ப்ளவுஸோட ஹைட்டு 15 இன்ச்சு. கழுத்து அகலம் 3.5 இன்ச்சு எடுத்துக்கலாம் போட் நெக்குங்கிறனால. ஷோல்டர் 2.5 இன்ச்சு. ஆம்கோல் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு 40 சைஸுக்கு. மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு 40 சைஸுக்கு. ஆம்கோல் வளைவு போடுறதுக்கு கார்னர் பகுதியிலேருந்து 1 இன்ச் ஹைட்டில் நம்ம வளைவு போட்டுக்கலாம். பின்கழுத்து ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு ஹைட்டு, அகலமும் 3.5 இன்ச்சு, உயரமும் 3.5 இன்ச்சில் இது போல் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த கார்னர் பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு 1 இன்ச்சு ஹைட்டில் நம்ம வளைவு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டு ஷேப். இந்த ரவுண்டு ஷேப் 1 இன்ச்சு 1.25 1.5 இன்ச்சு வரைக்குமே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் 1 இன்ச்சு ஹைட்டில் இது போல் ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன். கீழே பாருங்கள் ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதிலருந்து பாருங்கள் இப்போ கழுத்தோட இறக்கம் நம்ம குறிக்க போகிறோம். கழுத்தோட இறக்கம் பார்த்திங்கன்னா இந்த 3.5 இன்ச்சு நம்ம குறிச்சிருந்தோம் இல்லையா, அதிலருந்து ஒரு 9 இன்ச்சுக்கு இது போல் நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ இதோட அகலம் எவ்வளோ வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2.5 இன்ச்சில் குறிச்சிட்டு இது போல் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். 2.5 இன்ச் நம்மளுக்கு நார்மலாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு திலகம் ஷேப்பை பயன்படுத்தி தான் நம்ம போட போகிறோம். கரெக்டாக அந்த 2.5 இன்ச் அகலத்திலே போட்டுக்கலாம். ரொம்ப அகலமாக போணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிரேசியர் எல்லாமே அப்படியே தெரியும். மேலே குறிச்சிருக்கக்கூடிய அந்த 3.5 இன்ச் அகலத்தையே கீழேயும் குறித்தோம் அப்படின்னா பிரேசியர் அப்படியே தெரியும். கீழே எனக்கு அகலம் ஒடுக்கமாக வேணும் அப்படின்னா அந்த 2.5 இன்ச்சு ஹைட்டில் கீழ் ரவுண்டு அந்த கீழே இருக்கக்கூடிய டிசைனுக்கு அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணி இது போல் லைன் போட்டு இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மெயின் கிளாத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு லைனிங் கிளாத்தை மட்டும் பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கேன்வாஸை கரெக்டாக இது போல் 2ஆக மடித்து வச்சுக்கலாம். இப்போ இந்த லைனிங் கிளாத்துக்கு அடியில் பாருங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த திலகம் ஷேப்பை ஒட்டியே மடிப்பும் சேமாக இது போல் வச்சுக்கலாம். லைனிங் கிளாத் மடிப்பு பகுதியும் கேன்வாஸ் மடிப்பு பகுதியும் இது போல் சேமாக வச்சுக்கலாம். இப்போ கீழே அவுட்லைன் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ அகலத்தில் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஒரு 2 இன்ச் அகலத்தில் நான் எடுத்துக்கிறேன். கீழே இருந்தால் அந்த பாதி சைஸ் அந்த நெக்கோட பாதி சைஸ் வரைக்கும் 2 இன்ச்சும் மேலே மட்டும் பார்த்திங்கன்னா ஊசியாகவே நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். கீழே போக போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அகலத்தில் நம்ம குறிச்சிக்கலாம். 2 2.25 2.5 3 இன்ச்சு வரைக்கும் நம்ம அகலத்தை கூட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் லைன் போட்டுட்டோம். இப்போ உள் ரவுண்டு மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள் உள்ளுக்க இருக்கக்கூடிய அந்த திலகம் ஷேப்பை மட்டும் கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் இதோட அளவுகள் வேணும் அப்படின்னா மேலே 2 இன்ச்சு கீழே 2 இன்ச்சு அந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் இதை நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த லைன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் அந்த கார்னர் பகுதியிலேருந்து இப்போ உள்ளுக்க இருக்கக்கூடிய அந்த திலகம் ஷேப் அந்த உள் ரவுண்டை மட்டும் நம்ம கேன்வாஸோட லைனிங் கிளாத்தையும் சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள் ரவுண்டை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த கட்டிங்கை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நெக் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கேன்வாஸ் தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ லைனிங் கிளாத்தை மட்டும் பாருங்கள் அந்த 2ஆவதாக போட்டிருக்கக்கூடிய லைனையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேன்வாஸை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த 2ஆவதாக போட்டிருக்கக்கூடிய லைனை இது போல் கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ ப்ளவுஸோட மெயின் கிளாத்தை பாருங்கள். நல்ல பக்கத்தை மேல் பக்கமாக வச்சுட்டு நல்ல பக்கத்தில் வெட்டிய லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள். இப்போ 2 துணியுமே நழுவாமல் இருக்கிறதுக்காக அங்கனங்கன நம்ம பின் குத்திக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சாக் பீஸை எடுத்து உள் லைன் பாருங்கள். அந்த அவுட்லைன்லேயே உள்ளே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த லைனை ஒட்டி தான் நம்ம லைனிங் கிளாத் வந்து கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் நழுவிடக்கூடாது. அதுக்கப்புறமா வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு பிசுறில் அதே ஷேப்பையே நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாம். கரெக்டாக 1/2 இன்ச்சு உள்ளுக்க வந்து நம்ம லைன் போட்டுக்கணும். அந்த லைனை ஒட்டியே லைனிங் கிளாத்து இருக்கணும். அதே சமயம் வெளியில் பார்த்தீங்கன்னா தையல் போடுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டு லைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக அந்த லைன் மேலேயே தைக்கணும். பொறுமையாக இது போல் தச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள். இதுக்கு வந்து கேன்வாஸ் பயன்படுத்தாமல் தான் தைக்கிறோம். நீங்கள் தச்சு பழகிறதுக்கு கேன்வாஸ் இல்லாமல் இந்த நெக் டிசைனுக்கு தச்சுட்டு நடுவில் இருக்கக்கூடிய பேட்ச் ஒர்க்குக்கு மட்டும்தான் கேன்வாஸ் பயன்படுத்த போகிறோம். இப்போ உள்ளேயும் வெளியிலையும் நூலை கட் பண்ணி விட்டுட்டு நடுவில் பாருங்கள் லைட்டாக இது போல் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கரெக்டாக பாருங்கள், அந்த உள்ளே இருக்கக்கூடிய உள்ளே வந்து ஒரு லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த லைனை ஒட்டியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை அந்த லைன் மேலேயே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துல அந்த நெக்கை சுற்றியுமே பாருங்கள் இது போல் குட்டி குட்டியாக தையலில் படக்கூடாது. தையலில் படாமலே தையலை ஒட்டியே கட் பண்ணணும். அந்த கார்னர் பகுதியில் கண்டிப்பாக கட் பண்ணணும். இப்போ பின் எல்லாத்தையுமே நம்ம வந்து தனியாக கலட்டி வச்சிடலாம், எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், உள்பக்கமாக நம்ம இந்த லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக அழகாக நீட்டாக தள்ளி விட்டுறலாம். தள்ளி விட்டுட்டு இப்போ நெக்கோட ஷேப்பை பாருங்கள், அழகாக நீட்டாக எடுத்து விடணும். நெக்கோட ஷேப் அழகாக நீட்டாக எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம படிமான தையல் போடவே ஆரம்பிக்கணும். இது போல் பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம எடுத்து விட்டுறலாம். படிமான தையல் போடும் பொழுது 2 துணியையுமே விரித்து வச்சு நம்ம படிமான தையல் போடணும். ஏன்னா உள்பக்கம் வந்து அந்த மடித்து இருக்கும், அந்த லைனிங் கிளாத் உள்பக்கம் மடிச்சே இருக்கும். அப்பப்போ 2 துணியுமே அழகாக விரித்து விட்டுட்டு நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்திலே ஒரு படிமான தையல் நம்ம போட்டுக்கலாம். இந்த தையல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொடி தையலாக இருக்கணும். பெரிய தையலும் வைக்கக்கூடாது, நார்மல் சைஸில் இருக்கக்கூடிய தையலும் வைக்கக்கூடாது. தையல் பொடி தையலாக இருக்கணும். ஓரத்தில் தைக்கக்கூடிய தையல் அழகாக நேராக வரணும், வளைஞ்சு நெளிஞ்சு வரக்கூடாது. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. அதே மாதிரி நூல் வந்து கரெக்டாக மேட்சாக இருக்கணும். ப்ளவுஸ் என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ இந்த கார்னர் பகுதியில் அழகாக நீட்டாக தைச்சிட்டு லேசாக அப்படியே கெட்டி தையல் போட்டுட்டு நம்ம அப்படியே நூலை வந்து வெளியில் எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளேயும் வெளியிலையும் இருக்கக்கூடிய நூலை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம வந்து தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், லைனிங் கிளாத்தை கரெக்டாக வந்து நேராக நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நெக் பகுதியில் பாருங்கள், கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் வந்து நம்ம லைனிங் கிளாத் மேலே கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நம்ம வந்து அதே ரவுண்ட்லேயே தச்சுக்கலாம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறோம். இப்போ வந்து ப்ளவுஸோட அவுட்லைன் ஃபுல்லாக ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணிட்டோம். நூல் பீஸு எல்லாமே கையோடே கட் பண்ணிடலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தனியாக கேன்வாஸை வந்து 2ஆக மடித்து போட்டிருக்கோம். இப்போ ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த கேன்வாஸ் பகுதியை பாருங்கள், இது போல் அந்த மடிப்பு பகுதியில் கரெக்டாக வச்சுட்டு அந்த வெட்டிய அந்த லைன் பாருங்கள், அந்த அவுட்லைனை இது போல் கரெக்டாக வச்சு நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ வெட்டிய பகுதியை நம்ம தூக்கி போட்டுடலாம். இதுதான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ அவுட்லைன் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் அகலத்தில் நான் வந்து குறிக்கிறேன். 3 இன்ச்சுங்கிறத அதில் ஒரு அரை இன்ச்சு நம்மளுக்கு தையலுக்கு போயிடும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு தான். தையலுக்கூட சேர்த்து நான் 3 இன்ச்சு கீழே வரைக்கும் குறிச்சிட்டு மேலே மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே ஷார்ப்பாக மெல்லிஸாக வந்துட்டு கீழே மட்டும் அகலத்துக்கு 3 இன்ச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு ஹைட்டில் அந்த கூர்மையாக வரக்கூடிய இடத்துல 1 இன்ச்சும் அப்படியே போக போக கொஞ்சம் அகலமாக குறிச்சிட்டு அந்த நெக்கோட பாதி அளவில் இருந்து ஒரு 3 இன்ச்சு அந்த அகலத்தில் நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்லி கொடுக்குற மெத்தடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதே நெக் டிசைனை வேறு மாதிரி மெத்தடுலையும் நம்ம தைக்கலாம். அந்த மெத்தடு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ரொம்ப ஈஸியான முறையில் வந்து நான் சொல்லித்தரேன். கண்டிப்பாக இதே மெத்தடையே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய கேன்வாஸ் பகுதியை லைனிங் கிளாத்தில் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு இது போல் பாருங்கள் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு உள் ரவுண்டில் ஒரு நூல் கேப்பில் நம்ம கேன்வாஸ் மேலே தையல் போட்டுக்கலாம். இது போல் பாருங்கள் பொறுமையாக அழகாக நீட்டாக அந்த ஒரு நூல் கேப்லையே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து அயன் பண்ணி டயத்தையும் நேரத்தையும் வேஸ்ட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து தையல் போட்டே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உள் ரவுண்டாக அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். வெளி ரவுண்டுலையுமே பாருங்கள் அதே ஒரு நூல் கேப்பில் கேன்வாஸ் மேலே நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக பாருங்கள் கேன்வாஸ் ஒட்டியே கட் பண்ணாமல் கேன்வாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை இது போல் கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம வந்து நல்ல துணியில் வந்து தைக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஜாஸ்மின் கிளாத்தை இது போல் இதுக்கு வந்து ஒரு 30 பாயிண்ட் இருந்தாலே போதுமானது. இது போல் நம்ம குறுக்க வந்து கட் பண்ணிவிட்டு இது அகலம் வந்து நம்மளுக்கு கூடுதலாக கிடைக்கிறதுக்காக இது போல் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லைட்டாக இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பாருங்கள் நல்ல பக்கமாக விரித்து வச்சுக்கலாம். இதுக்கு நம்மளுக்கு படிமான தையல் போட வேணாம். படிமான தையல் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒட்டு கொடுத்து தைச்ச மாதிரியே இருக்கும். அதனால் படிமான தையல் போட வேணாம். கரெக்டாக அந்த தையலுக்கு நேராக நம்ம வந்து தச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். தையலுக்கு நேராக வரணும் பாருங்கள். சைடில் போயிருச்சுன்னா நம்மளுக்கு ஒட்டு கொடுத்த பகுதியை அப்படியே அசிங்கமாக தெரிஞ்சிடும். கரெக்டாக தையல் பகுதிக்கு நேராக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுட்டு அந்த உள் ரவுண்டு ஒரு நூல் கேப்லையே அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை தனியாக எடுத்துட்டு நூல் பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே பாருங்கள் லைட்டாக நம்ம வந்து ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும்தான் பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக பாருங்கள் நம்ம படிமான தையல் போடணும் அப்படின்னா 1/4 இன்ச்சு மட்டும்தான் பிசுறு விடணும். அரை இன்ச்சு பிசுறு விடவே கூடாது. எந்த ஒரு நெக் டிசைனாக இருந்தாலும் சரி 1/4 இன்ச்சு பிசுறு மட்டும்தான் விடணும். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணும் பொழுது பொறுமையாக கட் பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து லாங்காக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து த்ரெட் கட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு கட்டர் வச்சுருப்போம். அதை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு பாருங்கள் நெக்கோட ஷேப்பாக அழகாக நீட்டாக வந்து எடுத்துக்கலாம். இந்த கார்னர் பகுதியில் பாருங்கள் லைட்டாக சுருக்கம் இருக்கும். இது வந்து நல்லா கூர்மையான ஷேப் வர்ற மாதிரியே அழகாக நீட்டாக நம்மளுடைய நெகத்தை வச்சு அப்படியே நல்லா அப்படியே சுரண்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடம் கூர்மையாக கிடச்சிரும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம்.
இப்போ அந்த எல்லோ கலர் துணிங்கிறனால அந்த எல்லோ கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து நம்ம எடுத்துட்டு இது போல் நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அழகாக நீட்டாக பொறுமையாக போட்டுக்கலாம். இப்போ இதோட நூல் பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து அழகாக நீட்டாக கெட்ட பக்கமாக எடுத்து விட்டுட்டு இதோட நூல் பீஸரு எல்லாத்தையுமே பாருங்கள் கையோடே எடுத்து விட்டுட்டு அந்த அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம வந்து தச்சு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் அந்த லைனிங் கிளாத் ரெட் கலர் வந்திருக்கு. அந்த அவுட்லைன் ஃபுல்லாக அழகாக நீட்டாக நம்ம தச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து அந்த லைனிங் கிளாத்தை ஒட்டியே மீதி இருக்கக்கூடிய பீஸரை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம கஸ்டமருக்கு தைக்கிறோம் அப்படின்னா உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிசுறு பகுதியை நம்ம ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து ஒரு சுருக்கம் கூட இல்லாமல் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வலுவலுன்னு நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த நெக் பகுதியில் இந்த எல்லோ கலர் சென்ட்ரு பகுதியில் வர்ற மாதிரி இது போல் ஃபஸ்ட்டு ரஃப்பாக வந்து வச்சு பார்த்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வரக்கூடாது. அந்த கூர்மையான இடத்துல டிஸ்டன்ஸ் வரக்கூடாது. அந்த ரெட் கலர் கூர்மையான இடமும் அந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய கூர்மையான இடமும் ஒட்டி வர்ற மாதிரி வச்சுக்கணும். அந்த 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் வந்து கேப்பே வரக்கூடாது. கரெக்டாக ஒட்டி வச்சுட்டு அந்த இடத்துல நழுவாமல் இருக்க பின் குத்திடலாம். கீழே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி அகலம் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அந்த அகலத்திலே கீழே வந்து கரெக்டாக 2 துணியுமே கரெக்டாக சேமாக இருக்க மாதிரி வச்சுட்டு சென்ட்ரு பகுதியும் கரெக்டாக சேமாக இருக்க மாதிரியே வச்சுட்டு பாருங்கள். இப்போ வந்து ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் நூலை போட்டுட்டு 2 துணியுமே நம்ம வந்து இணைச்சி தைக்க போகிறோம். அந்த எல்லோ கலரில் தைச்சிருக்கக்கூடிய அந்த பேச்சு ஒர்க்கையும் நெக் பகுதியில் அப்படியே நம்ம வந்து அட்டாச் பண்ணி தைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட தையல் மேலேயே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வளைச்சி இது போல் மெதுவாக தைச்சிக்கலாம். உள்ளுக்க இருக்கக்கூடிய அந்த தையல் பகுதி வெளியில் தெரியக்கூடாது. அப்படியே கவர் பண்ணி அழகாக நீட்டாக பொறுமையாக தைச்சிக்கலாம். இப்போ இந்த டிசைன்லேயே நம்ம வந்து பைப்பிங்கை யூஸ் பண்ணி தைக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பேசிக்காக நீங்கள் தைக்கிறனால நார்மலாக இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இல்லை ஒரு வேளை பைப்பிங் கொடுத்து தைக்கணும் அப்படின்னா அந்த மெத்தடு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அதையுமே நீங்கள் பழகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது போல் பாருங்கள் இந்த இடத்துல லைட்டாக எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி இருக்கனால அதை லைட்டாக அப்படியே சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அமுக்கி விட்டு தைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள் இழுத்து தைக்கக்கூடாது. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் அமுக்கியே நம்ம தைக்கணும். இப்போ பின்பக்கமாக கெட்ட பக்கமாக திருப்பிட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் நீட்டிக்கிட்டு இருக்கதை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல மேலே பாருங்கள் நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறோம். இதுக்கு நார்மல் பைப்பிங் தான் நான் வந்து இப்போ தைக்க போகிறேன். எப்போதும் போல் கிராஸ் பீஸில் நம்ம தைச்சி இணைச்சிட்டு ஒன் சைடு மட்டும் உருட்டி தைச்சிட்டு இது போல் நம்ம கழுத்து பகுதியில் அட்டாச் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம். இது வந்து நார்மல் பைப்பிங் தான் நான் வந்து தைக்கிறேன் பாருங்கள். நம்ம எப்போதுமே படிமான தையல் போட்டுட்டு பைப்பிங் தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி மெத்தடு கிடையாது. நார்மல் பைப்பிங் தான் நான் தைக்கிறேன். நார்மல் பைப்பிங்லேயே நம்ம வந்து அழகாக நீட்டாக மெல்லிஸாக உருட்டி தைக்கணும். ஏன்னா இது வந்து கழுத்து வந்து சின்ன சைஸ் தான், ரொம்ப லென்த்தான நெக்கும் கூட கிடையாது, சின்ன சைஸ் தான். அதனால் ஒரே அளவாக சேமாக மெல்லிஸாக இருக்க மாதிரியே நம்ம தைச்சிக்கலாம். தையல் வந்து பைப்பிங் மேலேயும் வரக்கூடாது, ப்ளவுஸ் மேலேயும் வரக்கூடாது. 2க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்திலேயே பொறுமையாக அழகாக தைச்சி வரணும். அந்த படிமான தையல் போடும் பொழுது ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். அந்த பைப்பிங்க்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுத்துக்கக்கூடாது. இப்போ அழகாக நீட்டாக நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ கீழே பாருங்கள் நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறோம். பாருங்கள் டாட் வந்து ஹைட்டு வந்து நம்ம 4 இன்ச்சு ஹைட்டு வைப்போம். இதில் டிசைன் வந்திருக்கனால டாட் பிடிச்சோம்னா டிசைன் வந்து மறைச்சிரும். அதனால் லேஸாக மட்டும் நம்ம ஹைட்டை வந்து இது போல் டாட் பிடிச்சிக்கலாம். 2 சைடுமே பிடிச்சிட்டு பட்டி மடித்து தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துட்டோம். இதோட ப்ரைஸ் எவ்வளவுன்னு பார்க்கலாம்.
இந்த டிசைனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, கேன்வாஸுக்கு நம்ம ரூ. 30 சேர்த்துக்கலாம். அந்த ஜாஸ்மின் கிளாத்துக்கு ரூ. 40. இந்த டிசைன் தைக்கிறதுக்கு 200 முதல் ரூ. 250 வாங்கிக்கலாம். தேங்க் யூ.